தேமுதிக திமுக கூட்டணியில போய் சேர்ந்ததும் சேர்ந்தது இங்க இருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு பொறுத்து கொள்ள முடியல. உடனே என்ன சொல்றாங்க, கேப்டனுடைய ஆன்மா மன்னிக்காது, முழுகிற கப்பல்ல போயிட்டு தேமுதிக போயிருச்சு, இப்படி தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. இது ஆதங்கமா அப்படின்னா ஆதங்கம்லாம் கிடையாது, காண்டாயிடுச்சு. தேமுதிக கூட்டணிக்குள்ள திமுக கூட்டணியில போனதுனால இங்க இருக்கிற அதிமுகவோ பாஜகவோ காண்டில் என்ன பண்றாங்க, இப்படி கருத்துக்களை வெளிப்படுத்திருக்காங்க. ஏன் தேமுதிக இதே பாஜக கூட கூட்டணி இருக்கும் பொழுது அப்போ கேப்டனுடைய ஆன்மா மன்னிச்சதோ, அதிமுக கூட்டணியில் இருக்கும் போது அதே கேப்டனுடைய ஆன்மா மன்னிச்சதோ, உடனே என்ன பண்றாங்க, திமுகவை விமர்சிச்சு விஜயகாந்த் அவர்கள் பேசின வீடியோவை நிறைய பேர் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் கொடுக்கிற விதமா இதே பாஜகவையும் அதிமுகவையும் எதிர்த்து பேசின குரல் கொடுத்த கேப்டனுடைய பேச்சுகளும் வைரல் ஆயிட்டு இருக்கு. குறிப்பா ஒரே ஒரு விஷயத்த சொல்ற கேளுங்க. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் பொழுது, எதிர்கட்சி தலைவரா கேப்டன் அவர்கள் இருக்கும் பொழுது, சட்டசபையில நாக்க துருவி எதிர்த்து ஜெயலலிதாவை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு தலைவர் யாருன்னா அது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். அப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? இப்ப திமுக கூட கூட்டணி போகும்போதுதான் கேப்டனுடைய ஆன்மா மன்னிக்காது, முழுகிற கப்பல போய் சேர்ந்தது, இப்படி எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, கலைப்புட்டுறீங்களே. உங்க கூட கூட்டணிக்கு வரல அப்படின்ற ஒரு காண்டுனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்ன பண்றீங்க. இன்னும் சொல்ல போனா சில சோசியல் மீடியாக்கள் திமுக கூட்டணியில போயிட்டு தேமுதிக போய் சேர்ந்ததுன்னா பாவமையா செஞ்சது, அப்படி என்னையா பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு, மதவாத சக்தியையும் பாசிச சக்தியையும் தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாது, அதுக்காக தொண்டர்களுடைய விருப்பத்தின்படி நான் என்ன பண்றேன், கூட்டணி வைக்கிறேன். இப்போ விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தாலும் இதேதான் அவர் செஞ்சிருப்பார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா 2016 இதே விஜயகாந்த் அவர்கள் திமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தி நின்றார், அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தி நின்றார். ஆனா அதிமுக கூட அவர் கூட்டணி சேர்ந்தார், திமுக கூட கூட்டணி சேர வேண்டியது. ஆனா சில பல நெருக்கடினால அதிமுக கூட்டணியில சேர்ந்தார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆனா இங்க தேர்தலா நீங்க சந்திக்காம கூட்டணி வலுவாயிருச்சு அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக பலவீனமான கூட்டங்கள் இன்னைக்கு கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. தேமுதிக அதிமுக கூடவோ பாஜக கூடவோ வந்திருந்தா இந்த பேச்சுகள் வந்திருக்குமா அப்படின்ற ஒற்றை கேள்விதான். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.